உன்னை செதுக்கிக் கொள்ள ஒளி தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். இன்பமும் துன்பமும் ஆற்று வெள்ளம் போன்றது, நிலையாக நிற்காது, ஓடிவிடும். வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றும் மகிழ்ச்சியாக வாழலாம். ஏமாற்றங்கள் குறைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும். வாழ்வின் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும் போதே ரசித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பெரிய துன்பத்தில் இருந்தும் உன்னை காக்கும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. கலங்கிய நீரில் தெளிவான பின்பங்களும் கலங்கிய மனதில் தெளிவான சிந்தனைகளும் பிறப்பதில்லை. இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்களிடம் உங்கள் பெருமையை காட்டாதீர்கள். அவர்கள் பெருமை கொள்ளும் அளவிற்கு உதவுங்கள். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. வயிற்றை எளிதில் நிரப்பிவிடலாம், ஆனால் கண்ணையும் மனதையும் திருப்தி செய்வது மிகவும் கடினம். ஒருத்தருக்காக இன்னொருத்தரை இழக்காதீங்க. அந்த ஒருத்தர் உங்க வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு யாரும் உத்தரவாதம் தர முடியாது. ஏமாற்றங்கள் குறைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும். மகிழ்ச்சி என்பது சிரித்து கொண்டு இருப்பது அல்ல, தனிமையில் இருக்கும் போதும் எந்தவித கவலையுமின்றி இருப்பது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட காப்பாற்ற முடியாது. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். உன்னிடம் இருக்கும் அன்பும் நன்றியும் யாரிடமும் இருப்பதில்லை. தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைப்பதில்லை. பிடித்தமானவர்களை புகழாதீர்கள், விரும்புங்கள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும், ஆனால் ஒரே நாளில் எதுவும் மாறாது. மன உறுதியுடன் வாழ்வில் பயணிப்போம். குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கையும் உயரும். கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு. மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த மறுபெயர்தான் விதி. உயர்ந்த இடத்தில் ஆளில்லை, உயர்த்தி விடவும் ஆளில்லை. உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிர், நேரம், பேசிய வார்த்தை. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. நிகழ்காலத்தை நினைத்து பெருமையும் கொள்ளாதே, சிறுமையும் கொள்ளாதே. வழிகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வெற்றியோ தோல்வியோ நிற்காமல் சென்று கொண்டே இருங்கள். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு, அவ்வளவுதான் வாழ்க்கை. அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான். மதித்தால் மலராக இரு, மிதித்தால் முள்ளாக இரு. நாம் உதிர்க்கும் வார்த்தையில் ஒருவர் நிம்மதி அடைந்தால் அதுவும் தர்மமே. பக்குவம் வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நொந்துதான் ஆகணும். அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழகு உறவுக்கு நலம். உதவ தொடங்கு, உதவிகள் தானாய் வரும். நாம் வாழ்வதற்கு பணம் குறைவாகத்தான் தேவை, ஆனால் அடுத்தவர் போல வாழத்தான் பணம் அதிகம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மகிழ்ச்சியும் வரம் என்பது துன்பங்களை கடந்தவனுக்கே தெரியும். கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதுதான் பக்குவம். உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். நீங்கள் பொருளீட்டுவது நலமாய் வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பதற்கு அல்ல. வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசிக்க மறக்காதீர்கள். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள், ஏமாற்றம் இருக்காது. வெறும் கருத்துக்களாலும் அறிவுரைகளாலும் எவன் வாழ்க்கையும் மாறப்போவதில்லை. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. ஆணவத்தின் அடையாளம் ஆடம்பரம். அன்பை ஆயுதமாக ஏந்தியவனுக்கு தோல்விகள் இல்லை. பயத்தை வெல்லாதவன் வாழ்வின் முதல் பாடத்தை கல்லாதவன். காலம் காரணமின்றி யாரையும் யாரோடும் சேர்ப்பதில்லை. பிறரை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்துவதே முதல் கடமை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அன்புதான், புரியாவிட்டால் பாசம் கூட வேஷம்தான். செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை. ஆசை வளர்ப்பதும் ஆணவம் பெருகுவதும் மனிதனது அழிவுக்கே அறிகுறி. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. காரணம் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை.
காரியங்கள் செய்பவர்கள் காரணம் சொல்வதில்லை.